இப்போ இந்த வீடியோவை தமிழ்நாட்டுல இருந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் வெயில் எந்த அளவு அடி மப்ப கழட்டுது அப்படின்னு. ஏன்னா வெயில் ஓவரா இருக்கு. கரண்ட் எல்லாம் போச்சு அப்படின்னா எரிச்சல் ஆயிருது. ஃபுல்லா குளிச்ச மாதிரி ஆயிடுறோம். சோப்பு மட்டும் இருந்தா போதும், ஈஸியா அப்படியே குளிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இருக்கோம். ஆனா இந்த நேரத்துல இப்படி ஒரு வெயில் வந்து தமிழ்நாட்டுல போட்டு பல்ல கிழிச்சுக்கிட்டு இருக்க இந்த டைம்ல அஸ்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான கனமழை. அந்த கனமழைனால கிட்டத்தட்ட மொத்த அஸ்ஸாம் மாநிலமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 13,000 வீடுகளுக்கு இப்போ வரைக்கும் மின் இணைப்பு கொடுக்க முடியல மழை பெஞ்சனால, கனமழைனால அப்படிங்கிறாங்க. 78 பேர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் குடும்பங்கள் வந்து இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கு. என்னாச்சு, அசாம்ல அப்படி என்ன போய்கிட்டு இருக்கு, எதனால இப்படி வந்துச்சு அப்படிங்கிற மொத்த டீடைல்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அசாம்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய கனமழை பெஞ்சனால ஆறுகள்ல போகக்கூடிய தண்ணி எல்லாமே அணையெல்லாம் உடைச்சு, கரையெல்லாம் உடைஞ்சு வீடுகளுக்குள்ள புகுந்து மொத்த அசாமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா அங்க அசாம்ல மழை பெஞ்சிருக்கு. அசாம் பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா அது இந்த வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்தியாவுல. அது வந்து இந்த இமயமலைக்கு பக்கத்துல இருக்கனால இமயமலையில பெய்யக்கூடிய மழையாகட்டும், பிரம்மபுத்திரா ஆறு மாதிரியான மிக நீண்ட ஆறுகள் எல்லாமே அந்த சைடுல இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள் தான் பிரம்மபுத்திரா, டிகவ், டிசாங் இந்த மாதிரியான ஆறுகள்லாம் அசாம் வழியா போகக்கூடியது. இது எல்லாத்துலயும் மழை மழை பெஞ்சு அந்த ஆறுகள்லாம் நிரம்பி அணைய உடைச்சு வீடுகளுக்குள்ள தண்ணி போய் கிட்டத்தட்ட வீடு, ஸ்கூலு, விவசாய நிலங்கள், ரோடு இப்படி சொல்லி ரொம்ப மோசமா போயிருச்சான். இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு பேரிடர் மீட்பு குழு வந்து அந்த மக்களை சந்திக்கவே போக முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரோடே மொத்தமா அரிச்சு போயிருச்சு. அந்த அந்த பகுதிக்கு போக வேண்டிய ரோடே இல்ல, மண்ணரிப்புனால அப்படியே மொத்தமா ரோடெல்லாம் இடிஞ்சு போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் அபிஷியலா 78 பேர் இந்த பேரிடர்னால இறந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் குடும்பங்களால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளா தண்ணி வந்து ஓரளவு வடிஞ்சனால ஒரு 3 லட்சம் குடும்பங்கள் பாதிப்புல இருக்காங்க. மிச்சம் 4 லட்சம் குடும்பங்கள் ஓகே பாதுகாப்பான நிலைமையில இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா நிறைய பேரோட வீடு வந்து இதாயிருச்சு, வீடு இடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் அவங்களோட இயல்பு வாழ்க்கையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டார்டிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேருக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்க முடியல, நிவாரண பொருட்கள் கொடுப்பாங்களா அது கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா ரோடு எல்லாம் மோசமா இருக்கனால யாருமே அவங்க ரீச் பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்ல இருந்து ஃபுட்டை தூக்கி போடுவாங்களே அந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்து அவங்களுக்கு இது பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்த மத்திய அரசோட போக்கஸ் இப்போ ஃபுல்லாவே அசாம் பக்கம் தான். தேசிய பேரிடர் மீட்பு குழுவாகட்டும், மாநில பேரிடர் மீட்பு குழுவாகட்டும், மொத்த டீமே அங்க இறங்கி ஆர்மி இவங்க எல்லாருமே அங்க இறங்கி மொத்த அசாம் மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசுல இருந்து இந்த பேரிடர் தொடர்பான ஒரு ஆய்வு ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு டீம் அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த இதுல இறந்த குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு வந்து நிவாரண நிதி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முதல்வரோட நிவாரண நிதி ஃபண்ட்ல இருந்து. அது மாதிரி வீடுகள் சேதமடைஞ்ச குடும்பங்களுக்கும் இடைக்கால நிதி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது போக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சில உணவுப் பொருட்கள் கொடுக்கறது, கேம்ப் அனௌன்ஸ் பண்ணி மெடிக்கல் கேம்ப் சொல்லி யாரையுமே வீட்டுல இல்லாம எல்லாரையும் மெடிக்கல் கேம்ப்ல தங்க வச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப மோசமா சென்னையில ஃபிளட் வந்தா எப்படி நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அந்த மாதிரி மொத்த அஸ்ஸாமே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அஸ்ஸாமோட லேண்ட்ஸ்கேப்பா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு விவசாய மாநிலமா இருக்கும். இப்பயுமே 2026 இப்பயுமே அது வந்து ஒரு பக்காவான ஒரு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்க மாதிரியான ஒரு 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 லேண்ட்ஸ்கேப் அந்த ஸ்கேப். அது பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஈஸியா ஆறு தண்ணி எல்லாம் வெள்ளம் வந்து ஒரு அப்படியே எல்லா இடத்துலயும் பரவுறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்க இருக்கும். பெரிய வந்து ஒரு நகரமயமாக்கப்பட்ட ஒரு மாநிலம் அது கிடையாது அப்படிங்கறலாம் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே இது வந்து ரொம்ப ஈஸியா நடந்துருச்சு. ஆனா ஆல்ரெடி அசாமை பொறுத்தளவுல அது வந்து அதிகமா மழை பெய்யுற இடம் தான். அசாம், திபெத், அருணாச்சல பிரதேசம் எல்லாமே அந்த இமயமலைக்கு அந்த லைன்ல இருக்கனால அது அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம் தான். இந்த மழைனால பாதிக்கப்படக்கூடிய இடம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த அளவு ஒரு இயற்கை சீற்றம்னால பாதிக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப ஒரு இது வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கு. இப்படிலாம் இது ஆனதே கிடையாது. எப்பயும் மழை பெய்யும் இந்த மாதிரி ஆகும். இது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த தடவை ஏற்பட்ட பாதிப்பு சேதாரம் வந்து ரொம்ப ஒரு பெரிய சேதாரமா இருக்கு மக்களுக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து அவங்களோட இயல்பு வாழ்க்கையை திரும்ப முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு தடவைலாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் பெஞ்ச மழையில கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்கள் வந்து காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கிராமத்துல இருந்து 200 குடும்பங்கள்
ஒரு மணி நேரம் பெஞ்ச மழையில காணோம், அந்த வீடு மொத்தமா இடிஞ்சு நாசமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்றாங்க. இது எந்த அளவு ஏன் இப்படி இருக்கு? இதை சரி பண்றதுக்கு ஏன்னா வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு அணையை ஸ்ட்ராங் பண்றது, ஒரு அணைக்கு அதுக்கேத்த மாதிரி தண்ணி எல்லாம் வெளியே போறதுக்கு ஏத்த மாதிரியோ, இந்த தண்ணி எல்லாம் அங்க ஸ்டோர் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான, ஏன்னா அங்க வந்து அதிகமா விவசாயத்தை நம்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அங்க தண்ணி எல்லாம் கிடைக்கிற தண்ணியை சேமிச்சு வைக்கிற மாதிரியான இடங்கள் இருக்கலாமே. சென்னை ஃபிளட்டை கம்பேர் பண்ணி அது டோட்டலா வேற. சென்னை ஃபிளட் வந்து தண்ணி வெளியே போக முடியாது, வடிய வாய்ப்பே கிடையாது. சென்னை வந்து ஒரு நகரமயமாக்கப்பட்ட பகுதி ஆகிட்டு இருக்கு, நகரமயம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப தண்ணி வடிய சான்ஸ் கம்மி. ஆனா அசாம் அப்படி கிடையாது. அதை வந்து அந்த தண்ணி அவங்க பயன்பாட்டுக்காக சேமிச்சு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அணை எது கட்டலாம், வேற ஏதாவது டெவலப் பண்ணலாம், இல்ல அணைகளை ஸ்ட்ராங் பண்ணலாம், வெள்ள எச்சரிக்கை கொடுக்கலாம். இந்த டைம்ல இந்த மழை பெய்ய வாய்ப்பு இருக்கணும், வெள்ள எச்சரிக்கை கொடுக்கலாம். அங்க இருக்க மக்களை அதுக்கு முன்னாடியே மழை பெய்ய சான்ஸ் இருக்கு, ரொம்ப மோசமான காலநிலை நிலவ போகுது அப்படிங்கிற பட்சத்திலேயே அங்க இருக்க மக்களை அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்திடலாமே. அப்பெல்லாம் ப்ரிகாஷன் பண்ணலாமே. ஏன் அப்படிலாம் பண்ணாம இந்த மாதிரி பண்ணாங்க என்னன்னு தெரியல. இதுக்கப்புறமாவது இது நடக்காம இருக்கணும். ஏன்னா நிறைய பேரோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியல, நிறைய பேர் இல்ல பாதிப்புல இருந்து இன்னும் மீளல அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து ரிலீவ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகே நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க. நிவாரண நிதி அவங்களுக்கு போதுமானதா இருக்கா அப்படிங்கறத விஷயம். இந்த நிவாரண நிதியை வச்சு அவங்களால திரும்ப அவங்களோட பழைய வாழ்க்கையை மீட்ட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்து சென்னையில எல்லாம் கண்டிப்பா வெள்ள வர போகுது டிசம்பர் மாசம். நம்ம நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை அப்படியே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.